மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இன்னைக்கு நியூஸ் 18க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் பார்த்துருப்பீங்க நீங்கள், நிதி ஒதுக்குறது, குறிப்பாக அந்த எய்ம்ஸுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி வந்து மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் கட்டமைப்புக்கு கொடுக்கக்கூடிய நிதியை காட்டிலும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி எல்லா பல்வேறு துறைகளில் இருந்து வரக்கூடிய நிதிகளும் இதே போல தான் குறைவான அளவில் தான் இருக்குது, அதில் ஒரு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை தமிழக அரசு எந்த துறைக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது என்று கேட்கிறார்களோ அந்த அவர்கள் கேட்ட தொகையை விட அதிகமாக ஒதுக்கி வருகிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், எய்ம்ஸ் மட்டுமல்ல, எல்லா துறைகளுக்கும் மத்திய அரசாங்கம் ஒதுக்கின்ற நிதி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று சொன்ன உடனே நிதியை அதிகபட்சமாக ஒதுக்குகிறார்கள். ஒதுக்கிய பணத்தை செலவழித்த பிறகு யூசி என்பார்கள், யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்க வேண்டும். யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் சமர்ப்பித்த பிறகு அது சரியாக முறையாக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பதற்கு, அதை செக் செய்வதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டு. அதன் பிறகு மீண்டும் நிதி தேவைப்பட்டால், நிதி போறவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒதுக்குவார்கள். அந்த வகையில் தமிழக அரசை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை, வாங்கிய பணத்திற்கு குறிப்பிட்ட காலத்தில் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் செலவழித்த விதத்தை குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்படைப்பதில்லை. ஆகவே தான் அது டிலே ஆகிறது. அப்போ பாரபட்சம் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கணும். பாரபட்சம் சிறிது கூட கிடையாது. யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் இத்தனாம் தேதி நான் சமர்ப்பித்து விட்டேன், எனக்கு நிதியை ஒதுக்குங்கள் என்று எந்த அதிகாரியாவது நாளைக்கே செய்தித்தாளில் சொல்லட்டும், மேற்கொண்டு நாங்களும் பதில் சொல்ல தயார். அப்போ எய்ம்ஸுக்கும் இப்போ மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் வந்து கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய தெலுங்கானா, ஹைதராபாத்தில் கூட நிதிகள் மற்ற மாநில அரசுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக, அது அவர்கள் பாஷையில் சொன்னால் திராவிட மாடல் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. யூசி என்று சொல்லுகின்ற யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர்கள் ஒப்படைத்து விடுகிறார்கள், சமர்ப்பித்து விடுகிறார்கள். இவர்கள் அது மாதிரி செய்வதில்லை. ஆகவே தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது.